அப்படி வந்து எல்லாத்தையும் சரமாரியா வெளுத்து வாங்குற கவுண்டமணி அவர்கள் தாவேகா விஜய் கட்சியில போய் சேருவாருன்னு யாருமே நம்பாதீங்க. இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையான ஒரு ஒரு பொய்யான நெரேட்டிவ வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறது சம்பவம் வந்து எப்ப நடக்குது அப்படின்னா, தாவேகா உருவானதுக்கு பிறகு தான் நடக்குது. தாவேகா கட்சி தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து வேறு வேறு மாதிரியான ஒரு நெரேட்டிவ்ஸ் போலியான கருத்து பதிவை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில வந்து சமீப காலமாக முக்கியமான விஐபிகள் வந்து தாவேகாவுல சேரப் போறாங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு கார்ட்ஸ்ன்னு சொல்ற மாரி இந்த முக்கியமான சேனல்ஸ் பிரபலமா இருக்கிற செய்தி சேனல்களுடைய பெயர்ல வந்து அந்த மார்ஃபிங் பண்ணி அத வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதில சில நாட்களுக்கு முன்னாடி வந்த பிரபலமான ஒரு பெரிய நடிகர், நடிகைகள் இவங்க எல்லாமே விஜய்க்கு ஆதரவு குடுக்குற மாரியான ஒரு இந்த பரப்புதல் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இல்ல இது வந்து அதுல தவிர்க்கவே பண்றாங்களா? இல்ல யாராவது சும்மா ஒரு மீடியா சும்மா ஒரு இணையதளத்தில வந்து ஒரு ஐடி விங்ல வந்து இருக்கிற ஆட்கள் வந்து இத வந்து செய்துட்டு இருக்காங்க. இது வந்து நேரடியா விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும், ஆ கவுண்டமணிக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அவருக்கே விஜய்க்கே தெரியாம கூட இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த கட்சிக்கு வந்து வலு சேர்க்கிற மாரியான ஒரு சீன கிரியேட் பண்றதுல வந்து தீவிரமா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. தாவேகா உருவாறதுனால் யாருக்கு பலன் கிடைக்குமோ, அந்த கட்சிக்காரர்களே சில பேர செய்யலாம்.